1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 41-42 வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 41-42 ஆகிய வசனங்களை வாசிப்போம். படிங்க. 22ஆம் அதிகாரம். ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் எனப்பட்ட 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யோசபாத் ராஜாவாகிற போது 32 வயதாக இருந்தான். 25 வருடமும் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். சில்கியின் குமார்த்தியாகிய அவர் தாயின் பேர் ஆஜுபா. இவங்க யூதா வம்சத்தில் வர்றப்போ ராஜா என்னாக்கா ஆணா இருக்கணும். ஆனாலும் கூட இங்க அவங்களுக்கு ஆண் மகன் இல்லாததுனால பெண்ணு இருக்கிறதுனால அந்த ராஜபாரத்தை அவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து கூட வர்றாரு. அது எப்படி அவங்க வம்சமாகும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்களே இல்லை, பொண்ணுங்க மட்டும் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த மருமகனுக்கு அந்த வீட்டின் பொறுப்புகளை இதெல்லாம் கொடுத்து, ஐயா எங்களுக்கு பிள்ளைங்க இல்லை, நீங்கள் தான் பிள்ளை மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு எப்படி அவரை நாம் மரியாதைப்படுத்தி நடத்துகிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு பிறந்த வம்ச வரலாறுல பார்க்கும்போது இதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ இங்கே நம்ம வாசித்தோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். இதற்கு பின்பு மோவாபின் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோமேனியரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு யுத்தம் பண்ண வந்தார்கள். யாருக்கு? யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்கு இந்த 3 நாட்டுக்காரரும் ஒன்னா சேர்ந்துன்னு வராங்க. ஒன்னா சேர்ந்துன்னு வர்றப்போ இவங்க இப்போ ஒரு ராஜ்யம் இருக்குது, ஒரு ராஜா இருக்கிறாரு. அவங்க மேல வேற ராஜாவுக்கு வந்து யுத்தம் பண்றப்ப இந்த ராஜா என்ன பண்ணுவாங்க, யுத்தம் பண்றதுக்கு கத்தி கடாருங்க எல்லாம் ஆயத்தம் பண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கிற யோசபாத் என்ன பண்ற ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு விசித்திரமான முடிவு. காரணம் என்னன்னா, இதுல நாம பாக்குறப்போ 7வது வசனத்துல இருந்து பார்க்கலாம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அது கீழே பாருங்க, அப்படியே பாடுங்க. ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்த உம்முடைய நாமத்திற்கென்று பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். அப்படியே பிரச்சனை. எங்கள் மேல் நியாய தண்டனை, கொள்ளை நோய் முதலான தீமைகள் வந்தால் அப்போது உம்முடைய நாமம் அந்த ஆலயத்தில் நிகழபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும் வந்து நின்று எங்களுடைய இடுக்களில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது தேவரே நீர் கேட்டு எங்களை ரட்சித்தீரே, எங்கள் அல்ல எங்கள் முத்தியாக்களை நீங்கள் ரட்சித்தீரே. எங்களுக்கு யார் சொல்லியிருக்கிறாங்க? முப்பிதாக்கள் சொன்னாங்க. நம்ம தேவன் யாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்,
நம்மளுக்கு இது மாதிரிலாம் ஒரு சகாயம் பண்ணி இருக்கிறாரு ஆண்டவர். நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரை பத்திரமாக பற்றி கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகள், வேதனைகள், பாடுகள், வியாதிகள் எதுவானாலும் சரி, நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். அதுதான் நம்ம சங்கீதம் 20 வாசிக்கிறோம். ஏன் வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். சங்கீதம் 20:7 5:5 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 20:5 5-7 முடிய வாசிக்கலாம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவருடைய வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து அவர் பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். இது 24 கொஸ்டின் இருக்குங்க. 24:5-6 அதே கரெக்ட். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நாம அந்த காலத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க சந்ததியாரெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம தேவன் எந்த தேவன்? நம்ம தேவன். ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம தேவன் பாவரு. நான் கூட எத்தனையோ இடுக்கமான நிலையில் இருக்கிறப்போ, எத்தனையோ யுத்தம் பண்றப்போ அவரு நமக்கு உறுதுணையாக கூட இருந்து நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்த்தாரு. எந்த வியாதிகளும் வராத நம்மளை காத்துக்கினாரு. அவர் நம்ம தேவன் பா. நீ அவர் இடத்துல போய் முறை இருக்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு அவர் உதவி செய்வாரு அப்படின்னு கற்றுக் கொடுத்துனோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் நாம அது மாதிரி தான் கற்றுக் கொடுக்கணும். ஒரு வார்த்தையும் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்க அதை புரிஞ்சுக்கின்னு அதன்படி நன்மையே வருவாங்க. இது கூட யோசிச்சு பார்த்தா தான் சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனாகிய எங்கள் பிதாவே அவங்கள அந்த இடத்துல யுத்தம் பண்றப்போ அவங்களெல்லாம் செதறி அடிச்சு எங்களுக்கு அந்த நாட்டை தந்து இஸ்ரவேல் எங்களை குடியிருக்க செய்தீரே. என்ன இப்போ இது மாதிரி என்னை சுற்றின்னு இருக்கிறாங்க, நான் என்ன பண்றது? ஆனா இங்க ராஜா பாருங்க, ஒரு யுத்தம் வர்றப்போ ஆலோசனைக்கு யாருக்கா? மந்திரி, சேனா தலைவர் இருக்கிறாங்க இல்லையா, சேனாதிபதி, அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்னப்பா இது மாதிரி இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க யுத்தத்துக்கு, நம்ம கிட்ட இருக்கிற யுத்த வீரர்கள் சரி போவாங்களா என்ன ஏது அதெல்லாம் யோசனை பண்ணல. அவர் நேரம் என்ன பண்ணாரு? நம்ம இப்போ படித்தோம் அந்த வசனம் 2 நாளாகவும் 18 20ஆம் அதிகாரத்தில் 1-10 முடிய வாசிக்கிறப்போ ரெண்டு நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1-10 முடிய வாசித்தோம். இதுல இவங்க வாசிக்கிறப்ப பாருங்க, அவர் ஒன்னொன்னா சொல்லின்னு வர்றார். எவ்வளவு அழகா சொல்லின்னு வர்றாரு பாருங்க. சொல்றப்போ அவர் சொல்றாரு, உன்னுடைய நாமம் 9வது வசனம் முடியும், நீவு ஆலக்கிச்சு மம்மனை ரட்சிச்சது அனுப்பனி. நீங்க கேட்டு அது 9வது வசனம் தமிழ்ல படிங்க. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்போது உன்னுடைய நாமம் இந்த ஆலயத்தில் உதவுகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கங்களை உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவனே நீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று
சொன்னாங்க? இயேசு பார்த்துட்டு இதெல்லாம் யார் சொன்னது? அங்க முப்பிதாக்கள் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு அந்த சந்ததியில வந்தவங்க. நாங்கள் இடுக்கங்கள் இருக்கிறப்போ, நாங்கள் வேதனையில் இருக்கிறப்போ, எங்கள் மேல் பிரச்சனைகள் கொடிய நோய் வர்றப்போ எங்களை ஆண்டவர் காப்பாத்தினார், எங்களை ஆண்டவர் ஆதரிச்சார் அப்படின்னு போய் ஆண்டவர் இடத்துல போய் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? உபவாசம் இருந்த ஆண்டவர் இடத்துல போய் சந்நிதியில போய் நின்று ஜெபம் பண்றாங்க. என்னன்னு ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, நீங்க எங்க முப்பிதாக்கள் காலத்துல இருந்து எங்களை ரட்சித்து கொண்டே வந்துருக்கிறீங்களே, இப்போ யார் யார் வந்திருக்கிறாங்க? அம்மோனியர் வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்க? 20ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. படிங்க அந்த வசனம் படிங்க. இதற்கு பின்பு மோவாபின் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இவங்க யாரு? அம்மோனியர் புத்திரர், மோவாபியர் புத்திரர். இந்த புத்திரர் எந்த புத்திரத்துக்கு கூட சண்டை போறதுக்கு வர்றாங்க? இயேசு பார்த்துக்கிட்ட சண்டை போறதுக்கு வர்றாங்க. இது எங்க நடந்ததுன்னா ஆபிரகாமுடைய காலத்துல. இது அதுக்கியோ நம்ம பார்க்குறோம். 7வது வசனத்துல 8வது வசனத்துலாம் பார்க்குறப்போ, 6வது வசனத்துல பார்க்குறப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்களாக தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரின் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம், தேவன் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அப்படியே வச்சுங்க, அந்த வாசனை வச்சுங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் நின்று கொடுக்கவில்லையா? பாருங்க, யாரு கொடுத்தாங்க? ஆபிரகாமுடைய சந்ததி கொடுத்துட்டு வந்தாரு. அப்ப யார் யுத்தத்துக்கு வந்தாங்க? அப்பயும் அம்மோனியர் வந்தாங்க, மோவாபியர் வந்தாங்க. ஆனா கூட அந்த வம்சத்துல வர ஆளுங்க விரோதமாவே இருக்கிறாங்க. யாரு விரோதமா வந்துருக்கிறாங்க? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இவங்க விரோதமாவே இருக்கிறாங்க. இங்க வர்றப்போ இங்க ஆபிரகாம் சந்ததியில இவரு இயேசு பார்த்திருக்கிறாரு. இந்த பக்கம் பார்க்கும்போது அம்மோனியரும் மோவாபியரும் இவர் மேல சண்டைக்கு வராங்க. காரணம், இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பகை. அந்த பகையில என்ன பண்ணோம்? இவங்களை எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் காப்பாத்தினே இருக்கிறாரு இல்லையா? இப்ப சமுதிரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற இல்லையா? நம்ம இவங்களை எப்படி காப்பாற்ற போறாரு பார்க்கலாம் அப்படின்னு இவங்க சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வர்றப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனைய ஒருத்தர் பேசிக்கிறார். இந்த பிரச்சனை என்ன பண்ணல, ஒருத்தர் பேசல. ஐயோ, சமுதிரத்துக்கு அந்த பக்கம் நின்றுக்கிறாங்களாம். அந்த ஊருக்காரர் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல இருந்து சொல்லி இருக்கிறாங்க, ஐயா ராஜாவே, இந்த மாதிரி அமோனியரும் மோவாபியரும் சண்டைக்கு நின்று இருக்கிறாங்க, என்ன நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்கிறோம் அப்படின்றப்போ ராஜா கதைகரைங்க நிக்கல. அவர் என்ன பண்ணாரு, போய் மந்திரியையும் சேனாதிபதியினுடைய ஆலோசனைய அவர் கேட்கல. நேரம் என்ன பண்ணாரு, அவங்க முப்பிதாக்கள் சொன்னாங்க பாரு, ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபு இவங்க சந்தையில் வரவங்க சொன்னாங்க பாரு, அது பிரகாரம் போய் தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார். கேட்டார், இந்த போட்டு இருக்கட்டுமா, கைட்டிடலாமா? கொஞ்ச நாள் சொன்னேன், இருக்கட்டும் அப்படின்னு யோசனை பண்ணோம். திருப்பி பார்க்கும்போது டைம் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் அப்படி மேலே எடுக்கக்கூடாதுமா. அப்படின்னா இதெல்லாம் யாத வேணாம், வாயிலுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு. காரணம், பிரச்சனைன்னு வர்றப்போ படிங்க
அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அப்புறம் அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை